அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்றைய பதிவின் தொடர்ச்சி குலதெய்வத்தின் சாபமோ அல்லது குற்றமோ இதை பற்றி பேசுவதுதான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தெய்வமே நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து கூட குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டோம். அந்த அவங்களுடைய பரம்பரையில் எப்படி அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டும் வந்துட்டுமே, ஆனாலும் குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல, கனவுல வந்து மிரட்டுற மாதிரிலாம் வருதே, அப்படிலாம் வந்து குறைபாடு பட்டுக்கிட்டு இன்னும் என்னோடய பிரச்சனை நீங்கவே இல்லையே, என் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கலையே அப்படின்லாம் குறைபாடு பட்டுக்கிறாங்க. எப்படிங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு தடவைக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு அம்மா அப்பா கிட்ட கூட நீங்கள் தப்பு பண்ணிட்டு குடும்பத்தை விட்டு விலகி போய் திரும்பவும் மன்னிப்பு கேட்டு உடனேவா அம்மா தாய் தந்தையர் கூட உடனே ஏற்றுக்க மாட்டாங்கங்க. வேணா அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க தவிர உங்கள் குற்றத்தை அவங்க மன்னிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம செய்த தவறுக்கான மன்னிப்பு முதல்ல நம்ம குலதெய்வத்திட்டேருந்து கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். நம்ம காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்கிட்டே நம்ம ரொம்ப வந்து அந்த பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும், முறைப்படி செய்ய வேண்டும். நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம காவல் தெய்வம்னா உங்களுடைய தாத்தா பாட்டி கும்பிட்டு வந்த காவல் தெய்வத்தையே தான் நீங்களும் கும்பிடுவீங்க. ஸோ இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் சர்வ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போ நிறைய ஆலயங்களில் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு தான் இருந்து வந்தது. அது அந்த அமைப்பை பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு பிறகு தான் பெரிய பெரிய கோயிலாக ஆக்கப்பட்டது, பெரிய கடவுள்களுடைய கோயிலாக ஆக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் அங்கே இருக்கும், பரம்பரையாக இருக்கக்கூடிய குலதெய்வம் அங்கே இருப்பாங்க. அதுக்கு பூஜை போடுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் இல்லைங்க, அவங்களோட சக்தி அந்த பீடத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ போய் ஒரு தவறாக பேசுகிறதோ, ஒரு மரியாதை குறைவாக நடப்பதோ, ஒரு வணக்கம் சொல்லாமல் வருவதோ இதெல்லாம் வந்து மிக தவறு. அதனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 9 தடவையாவது நீங்கள் போய் அவங்கள்ட்ட முறையீடு பண்ணணும். உங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வாதாடி தான் ஆக வேண்டும். ஏன்னா குலதெய்வத்தோட அருளாசி இல்லாமல் நமக்கு நல்லது நடப்பது என்பது கொஞ்சம் சிரமம் தான். அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் மறந்து விடாதீர்கள். அடுத்த இன்னும் இந்த பதிவு வந்து தொடர்ச்சி நாளைய பதிவில் பார்ப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப ஷார்ட் வீடியோத்தில் செஞ்சிட்டு இருக்கிறதுனால நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.